குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் இதோட வரையறை என்னங்கிறது, அதாவது குழந்தை தொழிலாளருங்கிறதுக்கான டெஃபனிஷன். ஓகேங்களா? தங்களோட உடல் மற்றும் மனநலம் பாதிக்கிற வகையில் குறைந்த ஊதியம், நீண்ட நேர வேலை செய்கிற 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, இது ரொம்ப முக்கியம். எத்தனை வயசுக்குன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை இந்தியாவில் 2021 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 10.1 மில்லியன் குழந்தைகளும், தமிழ்நாடு அளவில் 1.51 லட்சம் குழந்தைகளும் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்க. உலக அளவில் குழந்தை தொழிலாளர் முறைங்கிறது ஒரு தொடர்ச்சியான சமூக பிரச்சனையாக இருந்துட்டு வருது. இதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா அதிக வறுமையும் குடும்ப சூழலும் தான். சர்வதேச தொழிலாளர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் குழந்தை தொழிலாளர்களை குழந்தை பருவத்தை இழந்த குழந்தைகள், இது முக்கியம், குழந்தை பருவத்தை இழந்த குழந்தைகள்னு குழந்தை தொழிலாளர்களை கூறுற அமைப்பு ILO. அவர்களோட ஆற்றல் அப்புறம் சுய கௌரவத்தை இழந்து உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கிற செயல்னு இதை வரையறுக்கிறாங்க. ILO மற்றும் யுனிசெஃப் அறிக்கையின்படி 2000ஆவது ஆண்டில் 16% இருந்த குழந்தை தொழிலாளர்கள் 2020 9.6 தொடர்ந்து குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. ஆனால் COVID-19 தொற்று காரணமாக குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக அதிகரிச்சிருக்கு. இதுக்கு காரணம் பள்ளிகள் மூடப்பட்டதும் வருமானம் இல்லாததும். ILO யுனிசெஃப் அறிக்கை 2022 என்ன சொல்கிறாங்கன்னா, COVID-19க்கு பிறகு உலக அளவில் 160 மில்லியன் குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக இருக்கிறதாகவும், அவங்களில் 79 மில்லியன் குழந்தைகள் ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க.